எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். ராமதாஸ் ஒரு மனநோயாளி. ராமதாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதிய வெறியர். அவரால் தான் இரண்டு சமூகங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல மேடைகள்ல ராமதாஸ் ஒரு மனநோயாளி அப்படின்னு பேசின தற்போதைய விடுதலை சிறுத்தை கட்சியோடைய திண்டிவனம் வேட்பாளராக இருக்கிற வன்னியரசுக்கு ஓட்டு கேட்டு தைலாபுரம் கும்பல் பார்த்தீங்கன்னா மெனக்கட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஓட்டு போட்டாரு. பெரும்பகுதியா பார்த்தீங்கன்னா நான் பெறாத பிள்ளை திருமா அப்படின்னு சொன்ன திருமாவளவனுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டிருக்கலாம். வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்க தான் திமுக அணியா இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு கூட ஓட்டு போட்டு அந்த விஷயத்தை துவங்கி வச்சிருக்கலாம். குறிப்பா விடுதலை சிறுத்தை கட்சியிலையும் திமுகலையும் பார்த்தீங்கன்னா இருக்கிற திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற பலர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. குறிப்பா ராமதாஸ் அவர்களுடைய ஆசி பெற்ற சின்னம் பானை அப்படின்னு நேற்றிருந்து பல இடங்கள்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கையில திமுக பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கிற பணத்துக்காக தைலாபுரம் பார்த்தீங்கன்னா விலை போய் சொந்த இனத்துக்கே சொந்த வன்னியர்களுக்கே பார்த்தீங்கன்னா எதிராக ராமதாஸ் அணி பார்த்தீங்கன்னா திகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றது பார்க்கப்படும் பொழுது நமக்கெல்லாம் மனசுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. அதாவது ஒவ்வொரு மேடையிலையும் ராமதாஸ் ஒரு மனநோயாளி அப்படின்னு சொல்லப்பட்ட வன்னியரசுக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்து இவங்க எல்லாம் ஓட்டு கேட்கறாங்க அப்படின்னா திண்டிவனத்துல எப்படியாப்பட்ட பார்த்தீங்கன்னா மானங்கட்ட பயலுங்களா தைலாபுரத்துல இருக்கிறவங்க இருப்பானுங்க அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இவர்களை நம்பி பார்த்தீங்கன்னா எவனாவது வன்னியர்கள் போனீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல நாளைக்கு எது நடந்தாலும் அதுக்கு முக்கிய காரணமா இவனுக்கு தான் இருப்பானுங்க. இவனுக்கு தான் உங்க குடும்பத்தையே காட்டி கொடுத்து ஏதாவது ஒரு தேவையை பூர்த்தி பண்ணிப்பானுங்க. ஸோ அதனால தைலாபுரம் கும்பலை நம்பி போற வன்னியர்கள் உங்க வீடுகளில் பெண்கள் இருந்தா கொஞ்சம் பத்திரமா இருங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயத்த சூழலை இந்த தைலாபுரம் கும்பலே உங்க குடும்பத்துக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம். நான் நேரடியா சொல்றேன். நான் அப்படியாப்பட்ட ஒரு வேலையத்தான் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இது திண்டிவனத்துல மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பார்த்தீங்கன்னா அனைத்து தொகுதிகளிலும் தைலாபுரம் கும்பல் எங்கெல்லாம் தேர்தலை பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி வேட்பாளரை போட்டு வச்சிருக்கோம். அந்த டம்மி வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேருமே திமுகவுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். திமுக பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வேலையை தான் அவனுக்கு பூரா செஞ்சுட்டு இருக்கானுங்க. எவனுக்கும் சமூக உணர்வு கிடையாது. எவனுக்கும் பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை பற்றிய கவலை கிடையாது. அடுத்த தலைமுறை பற்றிய கவலை கிடையாது. அடுத்த தலைமுறையா நிற்கிற பிள்ளைகளுடைய கல்வி வேலை வாய்ப்பை பற்றிய சுத்தமான எந்த அக்கறையும் கிடையாது. தைலாபுரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரே குறிக்கோள் தான், தன்னுடைய சுயநலம். புரியுதா இல்லையா? தன்னுடைய சுயநலத்துக்காக சொந்த சமூகத்தை கூட அடக வைக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் இவனுங்க ஒட்டுமொத்த பேரை சுத்திட்டு இருக்கிறானுங்க. அதனால மானமுள்ள வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தற்குறிகளை நம்பி பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓட்டு வேஸ்ட் பண்றது மட்டும் கிடையாது, நம்ம சமூகத்தையே பார்த்தீங்கன்னா குழி தோண்டி பார்த்தீங்கன்னா அழிச்சிருவானுங்க. தைலாபுரத்துல இருக்கணுங்க. புரியுதா இல்லையா? 1ஆம் நம்பர் கேடிங்க. அந்த கேடிகளை நம்பி பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வாக்கு செலுத்தக்கூடாது. புரியுதுங்களா? போயோ விடுதலை சிறுத்தைக்கு ஓட்டு கேட்டு இந்த தற்கொலைகள்லாம் நிக்கிறானுங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட இன துரோகிகளாக இவனுங்க எல்லாம் மாறி இருக்கிறாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? எல்லா இடங்கள்லயும் தைலாபுரத்தை சார்ந்த ஒட்டுமொத்த பேருமே இதே வேலையா தான் சுத்துறான். புரியுதா? திமுக ஜெயிக்கணும், திமுக வாக்கு வாங்கணும், திமுக கூட்டணி கட்சியில எவன்லாம் இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் ஜால்ரா அடிச்சு ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்தையும் குழி தோண்டி புதைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட சுத்திட்டு இருக்கிறானுங்க. வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா தெள்ள தெளிவாக சூதானமா இருந்துக்குங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன் விமல் வர்மன். புரியுதுங்களா? இதை தாண்டி பார்த்தீங்கன்னா என்னால எதுவும் சொல்ல முடியாது. புத்தின்னு ஒண்ணு இருந்தா, மானம்னு ஒண்ணு இருந்தா, சூடுன்னு ஒண்ணு இருந்தா, சொரணன்னு ஒண்ணு இருந்தா திமுக கும்பலுக்கு எதிராகத்தான் ஒவ்வொரு வன்னியனும் வாக்கு செலுத்தணும். புரியுதா இல்லையா? இந்த தைலாபுரத்துல இருந்து நான் உனக்கு சொந்தக்காரன், நான் உனக்கு மாமன், நான் உனக்கு அண்ணன், நான் உனக்கு மச்சான், நான் உனக்கு தம்பி அப்படின்னு எவனாவது சொல்லிக்கிட்டு ஓட்டு கேட்டு வந்தான் அப்படின்னா செருப்பை கலட்டி அடிச்சு முடிக்கிறீங்க. புரியுதுங்களா? ஒருத்தனை இல்லாம முடிக்கிறீங்க. இவனுங்களால இந்த சமூகம் மட்டும்தான் அழியும். புரியுதா இல்லையா? 1ஆம் நம்பர் சுயநலவாதிங்க வேட்பாளர் அப்படின்னு நின்னுகிட்டு பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தோட வாக்குகளை செதைச்சு பிரிச்சு திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துற ஒரே ஒரு வேலையத்தான் இந்த தற்குறி கூட்டம் பண்ணிட்டு இருக்கு. இந்த தைலாபுரம் கும்பல் பண்ணிட்டு இருக்கு. அந்த தைலாபுரம் கும்பலை வழிநடத்துற யாரையுமே வன்னியர்கள் நம்பக்கூடாது. 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 4 நாள் தான் இருக்கு.
இந்த 4 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா வேலைகளை பார்க்க முடியுமோ எல்லா வேலைகளையும் வந்து பாத்தீங்கன்னா திமுக போட்டிருக்கிற பணத்துக்காக வந்து தைலாபுரம் கும்பல் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும். அதை நம்பி வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் ஏமாந்துட வேண்டாம். புரியுதா இல்லையா? 40 வருஷமா ஒருத்தர் உழைச்சாரு, போனாரு, வந்தாரு, செஞ்சாரு, கிழிச்சாரு, நொட்டனாரு அப்படின்னு வருவாங்க. அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு எவனாவது வந்தான் அப்படின்னா நடு ரோட்ல நிக்க வச்சு, தெருவில் நிக்க வச்சு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேளுங்க. புரியுதுங்களா? வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா மானத்தோட வந்து பாத்தீங்கன்னா அணுக வேண்டிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா 2026 நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய 10.5% வந்து பாத்தீங்கன்னா கிடப்புல போட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாம சுத்துற ஒரே ஒரு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் துரோகி கட்சி திமுக. அந்த திமுகவுக்கு எதிராகத்தான் நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோட வன்னியர்கள்லாம் இருந்தா இந்த தைலாபுரம் கும்பல் வந்து பாத்தீங்கன்னா அவனுங்களுக்காக ஓட்டு கேட்டு நிக்குது அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய இன துரோகிகளா சொந்த சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா காட்டி கொடுக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க எல்லாம் இருக்கான்றத வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். புத்தியோட பொழைச்சுக்குங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த காணொலியை நம்ம மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட எடுத்துட்டு போய் சேருங்க. தைலாபுரம் கும்பலை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் நம்புவது உங்கள் குடும்பத்திற்கு வந்து நீங்களே செய்யும் மிகப்பெரிய ஒரு துரோகம். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வந்து பாத்தீங்கன்னா அழிவு பாதைக்கு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கீங்கன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நம்மளுடைய எதிரி திமுக. அந்த திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஓட்டு கேட்கறாங்க அப்படின்னா வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும், வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெளிவோட இருந்து கொள்ளணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கும் விமல்வர்மன் சொல்லிக்க கடமை பட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.